நம்ம காமெடி ஜோடிஸ் நிகழ்ச்சியில இப்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது ஜூனியர் ட்ரவுசர் பாண்டி அண்ட் வெங்கட் வாசு. இவங்க எப்பவுமே ஏதாவது கியூட்டா யோசிச்சு வந்து பண்ணுவாங்க. இன்னைக்கு மியூசிக் டைரக்டராவும் அவர்கிட்ட சான்ஸ் கேட்டு வர ஒரு சிங்கராவும் பண்ண போறாங்க. யார் யார் என்ன பண்ண போறாங்க நான் எதுக்கு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். ஆண்டவா, சினிமால இசையமைப்பாளரா சான்ஸ் கிடைச்சிருச்சு. ஹார்மோனிய பெட்டி லேப்டாப் மாதிரி வந்துருச்சு. இதே மாதிரி என்னுடைய இசையும் மாற்றமா இருக்கணும். ஒரு டியூன் முதல்ல போட்டு பார்ப்போம். ஜெகனே மந்திரம் அதுல வர மாதிரி பாஸ்ட் பீட் மொழி இன்னும் உட்காருங்க சார். நான் ஓவர் சவுண்டா இருக்கேன். எங்க போனாலும் ஏன் சத்தம் தான் அதிகமா இருக்கணும். ஓகே ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு படத்துக்கு கமிட் ஆயிட்டேன் சார். அப்படியா? ஏகப்பட்ட டியூன் போட்டதுல இப்ப எம்எஸ்சி அவருடைய டியூன் போட்டு பார்த்தேன். அதான் அவரு போட்டுட்டாருல, நீ என்னடா போட்ட? நான் போட்ட டியூனை வீட்டுக்கு அமிச்ச சீடி வரல. அதுல படமே வரலையே சார். அது பாட்டு சீடி சார். ஓ, பாட்டு சீடியா? சரி, நீ போட்டது எனக்கு போட்டு காட்டு. கம்பீரமான குரல் வேணும் சார். கம்பீரமான இதான் சார், இதான் சார் நீங்க பேசுறீங்க பார். இந்த மாதிரி வேணும். ஆமா 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 சார். இப்ப அந்த பாட்டு போடுறேன். பாட்டுக்கு நடுவுல கேப் விட்டுருப்பேன். அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணணும். அதான் நீ போடு. என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. நான் ஒரு விடா கவி. அது விகட கவி. அந்த கவி இன்னைக்குன்னா ஒரு கதை சொல்ல போறேன். ஓங்கிய பெருங்காடு அதில் உயர்ந்த ஆலமரம். அந்த ஆலமரத்துல 33 சிட்டுக்குருவி, 44 அண்டங்காக்க, 53 கருங்குயிலு. ஆண் கிளி இரண்டுண்டு, பெண் கிளி இரண்டுண்டு, அங்கேயும் ஆசை உண்டு. அதில் ஒரு பெண் கிளி, அதனிடம் ஆண் கிளி, இரண்டுக்கும் மயக்கம் உண்டு. இந்த புள்ள நமிதா, அன்பே ஆறு அத்தா, உடம்பு எப்படி இருக்கு? சௌக்கியமா? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலடி. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. கொட்டும் முழக்கங்கள், கல்யாண மேளங்கள், கொண்டாட்டம் கேட்டதம்மா. தும் 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 ஹே தும் 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 ஹே தும் 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 ஹே பி 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 ஹே பி 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 ஹே தும் 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 ஹே தும் 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 கொட்டும் முழக்கங்கள், கல்யாண மேளங்கள், கொண்டாட்டம் கேட்டதம்மா. ஆசை விமானத்தில் ஆனந்த வேகத்தில் சீர்கொண்டு வந்ததம்மா. ஆண்டிபேட் ஏர்லைன்ஸ் சீட வந்திருக்கு. மொத்தம் சீரு 3333 அண்ணன் கூட 2029 ஜெல்லி கரண்டி 128 டியூஸ்பூன். இது தவிர ஒரு தொடப்ப கட்டை வந்திருக்கு. அந்த கணக்குல எனக்கு தெரியாது. வந்த கணக்கு மட்டும் சொல்றேன். பைலட் பத்திரமா இருக்கு வா. அதுலயும் வந்துட்டான்டா அவன். போப்பா, அவதான் போகல போட. தேன்மொழி மங்கையர் யாழிசை மீட்டிட ஊர்கோலம் போனதம்மா. யாழ் டிங் 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 டிங். ஒரு நிமிஷம், நைட்ல குல்பி மலாய் விக்கிற மாதிரி இருக்கு சார். எனக்கு தெரியுடா, போடுறா போடுறா. சிங்கார காலோடு சங்கீத தந்தைகள் சந்தோஷம் பாடுதம்மா. ஹெச் 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 ஹெச். கன்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா. கன்றோடு விசு வந்து விசு இல்ல சார், பசு. அம்மா கான்வென்ட் பிள்ளைகள் போல் வந்த முயல்கள் ஆங்கிலம் பாடுதம்மா. Who lets the dogs off? Who lets the dogs off? Who is the happy married life? சூப்பர் சார். எங்க சுத்தினாலும் இங்கிலீஷ்ல வந்து முச்சிங்க பாரு. பண்பான வேதத்தை கொண்டாடும் ஆண்கள் மந்திரம் ஓடுதம்மா. பல்லாக்கு தூக்கிடும் பரிவட்ட யானைகள் பல்லாண்டு பாடுதம்மா.
சார் யானை சார் யானை யானை. ஏய் நீ குடுக்குற பேமெண்ட் யானை சொத்துல கொடுக்க முடியாதுடா. பாவியான் கிளி தப்பாக நினைத்தது அப்போது புரிந்ததம்மா. அது எப்போதும் கிளி அல்ல கிணற்று தவளைதான் இப்போது தெரிந்ததம்மா. அத தவளம் தெரிஞ்சிச்சுல்ல, மூடிட்டு பட தவளவாயா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. இருக்கட்டுப்பா, இருக்கட்டும் தம்பி, இருக்கட்டுயா. என்ன ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன் பாடுற? ஆனந்த கண்ணீர் சார். எனக்கு அப்பவே தெரியும் நீ இந்த மாதிரி பண்ணுவ அப்படின்ட்டு. சந்தோஷம் தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது? அதாவது 8ல இருந்து 9 சனி ஞாயிற்றுக்கிழமையில ஜி தமிழ்ல பாத்தீங்கன்னா வருவீங்க சார். போடுவாங்களா? நீ நல்லா பண்ணியிருந்தா எடிட்டிங்ல போகாம இருந்தா போடுவாங்க சார். அப்ப கண்டிப்பா போடுவாங்க சார். நீங்க கிளம்புறீங்களா? வரட்டுமா? நானும் கிளம்புறேன். இப்ப நம்ம சீஃப் கெஸ்ட் என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்க சார். பாண்டியன் நைஸ், அதே மாதிரி இருந்தாரு. அதான் நான் அவர் வந்தோடனே கேட்டேன், ஏங்க நீங்க எப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு, எப்போ திரும்பி வந்தீங்க? ஏன்னா ஆசிடிஸ் அப்படி. ஏன்னா எங்க ட்ரூப்ல ஒரு காமெடி நடிகர் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தாரு, இவர் மாதிரியே இருப்பாரு. நான் வந்தான் ட்ரௌசர் பாட்டியா வந்துருவானோன்னு நினைச்சேன். ஆனா இங்கே மெட்ராஸில் இருக்காருங்க, ரொம்ப பிரமாதமா பண்ணாரு, நல்லா பண்ணாரு. அவரு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, அது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஆமா, இப்ப நானும் ட்ரௌசர் பாண்டியெல்லாம் ஒரே படத்துல ஆக்ட் பண்ணிருக்கோம். ஆனா அவரு பண்ண அந்த படங்கள்லாம் இருந்தா விட அவர் இந்த சிசர் மாணவர்கிட்ட ஒரு கரம் போட்டு இடம் சொல்லுவார், மெட்ராஸ் சுத்தி பாக்கறதுக்கு இப்படி போ அப்படி போ இப்படி போ அப்படி சொல்லுவார். சொல்லாத மனமும் சொல்லும். ஆமா, சொல்லாத மனம். ஓகே, அதெல்லாம் சொல்லிட்டே வந்தோடனே மெட்ராஸ் சுத்தி காமிச்சாச்சு. இவ்வளவு தானா வந்துச்சு போவானா, சட்டை எடுத்து பிடிச்சுக்குவார், காசை போடுவார், அந்த மாதிரி சொல்லுவார். அப்பவே அப்ப எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, அந்த சீனை பார்த்தோன்னே நான் பிகம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆவார்னு நினைச்சேன். பாலாஸ் அவரு கடவுளை அழைச்சாரு. நம்ம என்ன பண்றோம்? கண்டிப்பா எல்லாருக்கும் கஷ்டம் தாங்க. இந்த மாதிரி நல்ல ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம். இதுல நம்ம ஒவ்வொருத்தரை மிஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் அந்த மாதிரி இனிமேல் நடக்க கூடாதுன்னு வேணா நம்ம சாமி கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். ஆட்ட ஆரம்பிச்சிருச்சுல.